உலகம் முழுவதும் 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் இந்த தமிழர் இனம் பரவி வாழ்கிறது. அங்கங்கே போய் அவங்களுக்கு தேவையான மொழியை படிச்சுக்கிறாங்க, நல்ல நல்ல பொறுப்புல இருக்காங்க, மிகப்பெரிய உச்சத்தில் இருக்கிறார்கள் தமிழர்கள். அப்படிப்பட்ட இடத்தில் தமிழர்கள் போய் அங்க வேலை செய்யறதுக்கு அதை படிக்கணும், இங்க வேலை செய்ய இதை படிக்கணும்னு சொல்லி இங்கிருந்து கற்றுக்கொண்டு அனுப்பவும் முடியாது. அங்கிருந்து வருபவர்கள் யாரும் அப்படி கற்றுக்கொண்டு வருவதும் இல்லை. இந்த யதார்த்தம் இருக்கும் போது ஒன்றிய அரசு இந்திய அடிப்படையில் இந்தியாவை ஒருங்கிணைக்க நினைக்கிறது. இந்தியை திணித்தால் இந்தியா ஒருங்கிணையாது. அது இந்தியாவை இவர்களே பிளவுபடுத்துகிற ஒரு அரசியல். அந்த அரசியலைத்தான் தொடர்ந்து செய்கிறார்கள். இது தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த கட்சிகளின் குரல், பாஜகவை தவிர அனைத்து கட்சிகளின் குரல். இதை ஒரு கட்சிக்குள்ள சுருக்க முடியாது. இது ஏதோ திமுக கூட்டணி மட்டும் வலியுறுத்துது அப்படின்னு பார்க்க கூடாது. திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையில அரசியல் முரண்பாடு இருக்கிறது. ஆனால் இரண்டு கட்சிக்கும் இதுதான் கொள்கை. விசிகாவுக்கும் பாமகவுக்கும் இடையில அரசியல் முரண்பாடு இருக்கிறது. ஆனால் ரெண்டு கட்சிக்கும் இதுதான் கொள்கை. தமிழ்நாட்டில் எல்லா கட்சிகளுக்கும் இதுதான் கொள்கை, பாஜகவை தவிர. எனவே தமிழ்நாட்டு மக்கள் அதை புரிந்து கொண்டிருக்கிறார்கள். இதில் உறுதியாக முதலமைச்சரின் கருத்தை நாம் வலுப்படுத்துவோம். தமிழ்நாடு அரசின் நிலைப்பாடுகளின் பக்கம் விடுதலை சிறுத்தைகள் நிற்கிறோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.